ஹாய் guys, இது உங்கள் பாத்ரி கேமிங் தமிழ். ஸோ நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோ இதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இனி வீடியோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிரானி ஃபார் த ரெபலியன். ஸோ இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரானி ரெபலியன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனது ஒரு ஃபேன்மேட், ஓகேவா? ஸோ இந்த கிரானி ஃபார் ரெபலியன் கேம் உருவாக்குனது வந்து ஃபேன்மேடு. ஸோ வந்து இது வந்து அன்அஃபிஷியல் கேம், ஒரிஜினல் கேம் கிடையாது. ஸோ ஓகே, எடுத்தோடனே நம்ம வந்து காரில் போகிறோம். பட் எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் எங்கேயோ காரில் போகிறோம். என்னடா சென்டரில் ஏதோ மரக்கட்டைங்க இருக்குது. சரி ரைட்டு, ஏதோ சம்பவம் இருக்குது. நமக்கு என்ன சம்பவம்னு தெரில. அப்படியே இந்த கார் விட்டு வரல வருவோம். என்ன பண்ண போனானுங்க? சரி ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு அவனோத்த பின்னாடிலேருந்து அடிப்பான். எவன் அடிப்பான்? கிரானியா கிராண்ட் பாவான்னு தெரில. சரி பார்ப்போம் யார் அடிப்பான்னு. பட் சைடில் ஸ்லெண்ட்ரினா பார்த்தீங்களா? ஸோ நம்ம வரும்போது சைடில் ஸ்லெண்ட்ரினா இருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஓகே, போடு எவன் போட போகிறான்னு தெரில. ஆனால் எவனோ போட போகிறான். யாரா இவன்? இவனோ புது கேரக்டர் போல இருக்கு. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருங்க அவன்? ஏதோ கேமில் புது கேரக்டர் போல் இருக்குங்க. ஐயோ, நம்ம சங்கு உரிக்காமல் விட மாட்டானுங்க போல். ஸோ டே 1க்கு வந்துட்டோம். ஸோ டே 1 பார்ப்போம் இந்த கேம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட்டு, என்னடா வீடுது? என்னங்க ஏதோ புதுசாக இருக்குதே. சரி ரைட்டு, இங்கே என்னடா கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்ம ஒரு கீ கிடைக்கோங்க, ஓல்டு கீயா. என்ன வீடுரா இது? ஓகே, இப்போ இந்த கீ யூஸ் பண்ணி இந்த திறப்போம். ஏங்க இந்த கிரானி 3ல் வரா மாதிரியே இருக்குதுங்க. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவாக பில்டப் போட்டு வச்சுருக்கானுங்க போல் இந்த கேமில். சரி ரைட்டு, இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த கேமில் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப்பு, அப்புறம் வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப்பு. நம்ம வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். சரி ரைட்டு, எவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். எவங்க அது? புதுசான கேரக்டர் போல் இருக்குங்க அந்த கேமில். சரி ரைட்டு, இப்போ யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். டே யாரும் வராதிங்கடா ப்ளீஸ்ரா. சரி ரைட்டு, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரூம்குள்ளே வந்து நமக்கு ஒரு லிவர் கிடச்சிருக்குங்க. சூப்பர், வேறு லெவல். டே எவனாச்சும் வரதா இருந்தால் சொல்லிட்டு வாங்கடா டே, தயவு செஞ்சு. ரைட்டு, இதே சொல்லாமல் வரதா கில்லாடிங்களா? அடிங்க வாயிலே அடிப்போம் பார்த்துக்கோ. சொல்லாமல் வரல தான் கில்லாடிங்களா? மூஞ்ச போயிருங்க. சரி ரைட்டு, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரு ஹாரர் கேம்னா இதாங்க வெறுப்பு. ஒன்றுத்தையும் தராமல் உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்க. சரி யாராச்சும் வரானுங்களான்னு பார்க்கலாம். இது பேர்லாக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு. நம்ம கார் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேப் பண்ண போகிறோம், பேஸ்மெண்ட் எஸ்கேப்பு. கிராண்ட் டே எங்கடா இருக்கிற? ஒழுங்கு மரியாதையா வெளில வந்துரு, என்னால உன்னை தேட முடியாது. அப்புறம் என் டயலாக் சொல்லிக்கிறேன், ஐ சி யூ. என்னது ஐசியூவா? மாவளே, சும்மா ஐசியூன்னா இதுவே நல்லா பார்க்குதோ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஐசியூலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. இது நம்மளை ஐசியூன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்குது. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் கையில் மாடுதான்னு பார்க்கலாம். சரி ஓகே, கிரானியை பார்த்துட்டேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒன்றொருத்தன் அடித்தான், அவனை பார்த்துட்டேன். நம்ம கிராண்ட் பா தலைவன் எங்கே போனான்? ஓகே, எங்கே போனால் நமக்கு இதே சீக்கிரம் சொல்லுமா மனே? வாயிலே அடிப்போம் பார்த்துக்கோ. சோமா நான் சீக்கிரம் சொல்லுமா? சீக்கிரட்டு நடா. நான் மண்டையை பாருங்க, நல்லா பயணியில் மொட்டை அடித்த மாதிரி, நல்லா ஏதோ சுண்ணாம்பு தேய்ச்சி விட்டா மாதிரி இருக்குது மண்டை. இவன் வந்து நமக்கு சீக்கிரம் சொல்ல போகிறானா? சரி ஓகே, வேறு எவனாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம். கிராண்ட்பா உன்னதான் கிராண்ட்பா தேடிக்கிட்டு இருந்தேன். கிராண்ட்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து கிராண்ட்பாவை பார்க்குறோம். சரி ரைட்டு, கையில வந்து மாட்டிடுறா. உன்னை நான் அடிக்கணும். உன்னை அடிக்க என் கை பரபரப்பா துடிக்குது. நான் நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேன்னு பார்க்குறேன். பரபரப்பாக துடிதான் மன. வாயிலே அடிப்போம் பார்த்துக்கோ. நான் வேறு எப்போ பார்த்தாலும் இந்த டைலாகே சொல்லிட்டுருக்கிறேன். சரி ரைட், இப்போ நம்ம போய்ட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு போய் தேடலாம். இவனுங்க கிட்டே பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு தான் நேரம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ லிவர் கிடச்சிச்சு. சொல்லி இந்த லிவரை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே ரைட்டு, ஓகே. அவனை மாட்டியாடா, உன்னை அடிக்க போறேன்டா. டே விட்றா ஐயோ சாவுடா. பாவி, இருந்த ஒரு நாளும் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க எங்களை? ஏண்டா கொஞ்ச நேரம் நிம்மதியாக நான் ஒரு பொருளை தேட விடுங்களாண்டா. எடுத்த உடனே அடித்து ஒரு லைஃப் அநியாயத்துமாக வேஸ்ட்டாக்கி விட்டானே. நாரப்பன் கையில் மாட்டுட்டோண்டா. இருக்குதுடா அவனுக்கு. சரி எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அதாவது பொருள் கிடைக்குதான்னு தேடுவோம். இவனுங்க கிட்ட பேசியே நம்ம கையில் ஒரு பொருளும் கிடைக்காம போயிடும் போல இருக்கு. ஸ்லெண்ட்ரினா, ஐயோ இது வேறு இருக்குது அந்த கேமில். ஐயோ சரி, ஏன்டா எல்லாம் படுத்துறீங்க? கிரானி
மாவனே மாட்டினியாடா டேய், நில்றா டேய். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டா, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுத்தாடா டே. நில்றா ப்ளீஸ் டே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, சொல்லிக்கிறேன்டா. இதே நிற்கணுமா? பொடி கேள்வி, நீலாம் எப்படிப்பட்ட திருட்டு புத்தின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் நில்றா டே. ஒரே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்டா டே. உனக்கு தரணும்டா, வாடா. என்னது அடிதானே தரப்போறேன் எனக்கு? ஆமாண்டா, இல்லடா, சாரிடா. ஒரு கிஃப்ட் தரணும்டா. கேள்வி, நீ இப்படிதான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு உசுப்பே தின்னுக்கிறேன்னு எனக்கும் தெரியும். அவ்வளோதான் உன்னை பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நமக்கு வந்து லிவர் கிடச்சிச்சு. டே ஓடுறா, இந்த கிராணி வருதுடா. மாட்டிக்கிட்டா. ஐயோ தப்புஸ்டாண்டா. மவனே, ஒரு நாள் மாட்டுவேன்ல என் கையில், அப்போ இருக்குதா உனக்கு? எப்போ மாட்டுவேன்? சரி ரைட்டு, இந்த கிழவி வேற நம்மளை வந்து உசு பேத்தின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம தான் அப்படியே கிளம்பலாம். ஓகேங்க, சரி இப்போ இந்த மொட்டை தலையன் வேற எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரில. என்னது லவ்வா? டே கிராண்ட்பா, இதை பாடுறா, இந்த மொட்டை தலையை உனக்கு ஒரு துரோகம் பண்ணுறான்டா. டே கிராண்ட்பா, என்னங்க இது இப்படிப்பட்ட துரோகமா? சரி இப்போ பாருங்கங்க, கிராணி ஒத்துக்குமா? இல்லை, கிராணி கண்டிப்பாக ஒத்துக்காது. கிராணி வந்து எப்போவுமே கிராண்ட்பாவை தான் விரும்பும். உன் முட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராண்ட்பா வந்து ஒரு கருப்பாக இருப்பான், எனக்கு வெள்ளையாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். அதனால உன்னையே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடி கிழவி, கிராண்ட்பாக்கு இப்படி துரோகம் பண்ணுறிய? அவன் எவ்வளோ நாளாக உனக்கு காதலிச்சு சுற்றின்னு இருக்கிறான் தெரியுமா? அவ்வளோதாங்க, செத்தாங்க இந்த கேள்வி. கிராண்ட்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, அவ்வளோதான். ரெண்டு பேருங்களோட சோழியும் முடிச்சிடுவான், அந்த கிராண்ட்பாவையும் முடிச்சிடுவான். நான் சொல்லுவேன்டா. ஐ வில் சேடா. என்னடா பண்ணுவேன்? போடா சொட்ட தலையா. எல்லாம் பயணி படிக்கட்டு மாரி இருக்குது மண்டை. இவர் வந்து நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கலாம். சரி ரைட்டு. இப்போ ஐயோ இந்த சிலிண்ட்ரினா வேற. ஐயோ இந்த வாயை க்ளோஸ் அப்லாம் பார்த்தேன். டேய் நில்றா டேய். மாவானே, இதை மட்டும் நீ கிராண்ட்பா கிட்ட சொன்ன செத்தடா. ஐயோ இதுங்க வேற நம்மள ரவுண்டு கட்டி அடிக்குதுங்களே. சரி, இப்போ நம்ம டக்குன்னு வந்து இந்த லிவர் எடுத்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னு என்று கேட்டீர்கள் என்றால் யாருக்கு தெரியும்? இந்த லிவர் வந்து ஒரு இடத்துல போடணுங்க. அந்த இடத்துல போட்டால் நமக்கு வந்து ஒரு டோர் தந்துடும். சரி ரைட்டு, எங்கே இருக்குதுன்னு தெரில அந்த இடம் வேறு. சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து இந்த லிவரை வந்து இங்கே போட்டுடலாம். ரைட்டுங்க, நம்ம வந்து இடத்த கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர்ரா. அதனால் நமக்கு இப்போ ஒரு டோரை வந்து திறந்துடும். வேறு லெவல், சூப்பர்ரா. ரைட்டு, இப்போ நமக்கு வந்து அழகாக ஒரு டோர் திறந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த சாக்காக ஓடிட வேண்டியது தான். நடா ரத்தம்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஸ்லெண்ட்ரி நான் கொண்டாங்களோ. சரி ஓகே, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம அப்படியே போகலாம். சரி ரைட்டு, ஓகே அப்படியே நம்ம வந்து போகலாம். என்னதே கிராணியின் மூஞ்சி உலகத்தில் அழகானதேவா? ஐயோ, இவனுங்க வேற பாட்டு பாடி உயிரை வாங்குறானுங்களே. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம். இந்த கிராணியோட மூஞ்செல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக பாரு. அந்த வெள்ளத்தலையை எங்கடா இருக்கிறான்? டே மாவனை செத்தடா, எங்கடா இருக்கான் அவன்? அவன் என்ன பற்றி தானே புகழ்ந்து பாடுறான், உன்னை பற்றியா பண்ண? உனக்கு எங்கடா வலிக்குது? எனக்கு எல்லாத்துலையும் தாண்டி வலிக்குது. திருட்டு கேள்வி, எவ்வளோ தைரியம் தான் இப்படி போட்டு ஒரு துரோகம் செய்வோம் உன் புருஷனுக்கு? இத்தனை வருஷமாக அவன் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இப்போ இன்னொருத்தவன் கிடைக்கிறான்னு அவன் கூட போறியா? என்னடி? ஐயோ இவர் பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ புருஷா, நீ தாண்டா என்னோட வாழ்க்கை புருஷனை போடுறா. அட பாவிகளா, டேய் ஏன்டா எனக்குன்னே வரீங்க? ஏங்க இவனுங்க காதலிக்கிறானுங்கன்னு என்னைய கோத்து விட்றானுங்க சென்டரில். அட கேட்டு ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? அட பாவி. டேய் சரிடா, நான் சொல்ல மாட்டேன்டா யாருக்கிட்டையும், விட்டுருங்கடா என்ன. ஐயோ இந்த கிராணி இருக்குது பார்த்தீங்களா, எழுந்திருச்சு நிற்கவே வக்கில்லையா. ஆனால் 9 புருஷன் கேட்குதான் கிராணிக்கு. அந்த கதையால் இருக்குது. சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அட போங்கடா, நீங்களும் இவனுங்களும் ஒன்றும் வச்சிடாதீங்கடா. வாழ்க்கையில் உருப்புடுற மாதிரி எந்த பொருளும் வச்சிடாதீங்க. ரைட்டு. கிராணி, யூ ஆர் தி பெஸ்ட் கிராணி. இந்த நடைய நான் கிராணிக்கு தான் ஆடி காட்ட போறேன். என்னங்க நடக்குது? என்னங்க இவன் இப்படி நடந்துட்டு வரான்? கிராணி எனக்கு அன்பான கிராணி. டேய் நீ எப்படா இங்க வந்த? மாவன என்னோட அன்பான கிராணியை பத்தி பாட்டு வரும்போது நீ வரி ஏறோம். இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஒரு தடவை மண்டையில தான் போடுறேன். இந்த தடவை வாய் உள்ளே சொயிட்டி சாவிடுகிறாரு. ஏதோ சொயிட்டி சாவிடுகிறியா? மாவனே ஏதோ இருடா, இந்த கிராண்ட்பா கிட்ட வத்தி வைக்காம விட மாட்டேன்டா. எனக்கு என்ன நடந்தாலும் சரிடா. மாவனே நீ மட்டும் கிராண்ட்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் சங்கு இருக்காது பார்த்துக்கோ.
உனக்கு மட்டும் அப்படி இருக்குதாக்கும். சரி ரைட்டு, இப்போ நம்ம டக்குன்னு வளவலான்னு பேசாமல் ஏதாச்சும் போய் தேட ஆரம்பிப்போம். ஒரு பொருள் கிடைக்குதா? சரி இப்படி பண்ணுறானுங்களேடா. சரி இதுக்குள்ளே திறப்போம். அடா பாவி, ஒன்றுமே தரலங்க இவனுங்க. சரி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வாழ்க்கைக்கு உருப்புடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை தான் தாங்கலாண்டா. சாவடிக்கிறானுங்களே. ஓகேங்க, ஸோ இந்த சைடு போய்ட்டு எஸ் நினச்ச மாதிரி வாழ்க்கைக்கு உருப்புடுற மாதிரி ஒரு பொருளை தந்துட்டானுங்க. இந்த டைமண்ட், இன் திஸ் டைமண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இன் திஸ் டைமண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த டைமண்ட் தான் நமக்கு வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப்க்கு உதாரணம். அதனால் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த டைமண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த டைமண்ட் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, கொஞ்சம் ஓகேங்க, கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாகிட்டு வந்துட்டேன். நான் திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான். சரி இப்போ டக்குன்னு இதில் ஏதாச்சும் இருக்கான்னு போய் தேடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா ஏதாச்சும் ஒரு பொருளை தாண்டா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு பொருள் தராமல் நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறாரு. சரி, நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தேடுறது. எங்களுக்கும் ஒரு இது வேணாமா, நம்பிக்கை வேணாமா? ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கிறது? ஒரு பொருள் கிடச்சா தான் நான் ஒரு நிம்மதியாக வரும். சரி ஓகே, இது ஒரு பேஸ்மெண்ட் எஸ்கேப்பு. இந்த எஸ்கேப் வந்து கண்டிப்பாக நான் முடிச்சிடலான்னு. இப்போ பாருங்கள், ஸ்லெண்ட்ரினாவோட இதுங்க, அது சின்ன வயசில் தூங்கின இடம். பட் ஆனால் நம்மளால் கிரானி 3ல் வந்து ஸ்லெண்ட்ரினாவை நம்மளால் அழிக்க முடியும். பட் இந்த கேமில் நம்மளால் அழிக்க முடியுமா இல்லையான்னு தெரில எனக்கு. ஸோ அது தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஜஸ்ட் இந்த எஸ்கேப் மட்டும் தான் எப்படி பண்ணுறோன்னு தெரியும். மற்றபடி எனக்கு இந்த ஸ்லெண்ட்ரினாவெலாம் எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே ரைட்டு, அப்படியே நம்ம வந்து இந்த டைமண்ட் எடுத்து இங்கே வந்து வச்சிடலாம். எங்கே வச்சிடலாம்? இங்கே வச்சிடலாம். எப்படி? ஓகே வச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த டோரை வந்து திறந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் கீக்குங்க, சூப்பருங்க. இது வந்து ஒரு கன்னுக்கான கீ. சரி ஓகே, அப்படியே இங்கே வந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துடலாம். இங்கே வந்து சில டோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோருக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தா ஆமர் கிடச்சிருக்கு. சூப்பராக இப்படியே ஏதாச்சும் ஒரு பொருள் தந்துக்கிட்டே இருங்களா. அப்போ தாண்டா நீங்கள் இந்த கேமுக்கு நான் ரேட்டிங் போடுறேன்டா. நீங்கள் நான் இந்த கேமுக்காரனுங்க நினைப்பானுங்க, ஏன்டா இதுவே அன்அஃபிஷியல் கேமு, ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை, இதுக்கு என்னடா ரேட்டிங் போடுவேன்னு யோசிப்பானுங்க. சரி அப்படியே நம்ம வந்து இந்த வைண்ட் அப் எடுத்துகிட்டு மேலே போகலாம். எவனும் வந்துடாதீங்கடா பிளீஸ்டா ஐயோ இந்த ஸ்லெண்டர் இந்த நாய் ஒன்றுங்க. இதனால தாங்க இந்த கேமில் நான் மோஸ்ட் அவுட் ஆகிறேன். ஆஹா ஆமா, அடா பாவி, கிராண்ட்பா, நாயே எங்கேருந்துடா முளைச்சின்னு வந்து நிற்கிறீங்க நீங்கள் மட்டும்? எங்கேருந்தோ முளைச்சின்னு அந்த செடி மாரி முளைச்சின்னு வந்து நம்மளை அடிச்சு விட்டுறானுங்க. சரி அடா பாவிங்களா, போடா, உங்கள்கிட்ட பேச பிடிக்கல எனக்கு. ஐயோ கிராணி 1லேயாச்சும் கிராணி 3லேயாச்சும் டீசெண்டாக கிராண்ட்பா கிட்ட தான் அடி வாங்குவேன். இந்த கேமில் புதுசாக உணவத்தான் வந்து என்ன அடிக்கிறான். என்னடா நடக்குதுங்க இந்த உலகத்தில்? ஓகே, பட் ஆனால் கிராணி கேமை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு நல்லா இருக்குது இந்த கேமு. ஸோ கிராணி கேமில் வந்து அந்தளவுக்கு இதுவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் இந்த கேம் நல்லாவே உருவாக்கியிருக்கா ஃபேன்மேடு. பேசாமல் நீ இந்த டெவலப்பர் கூட டிவிலோப்பர் கூட சேர்ந்து நீ கிராணி 5 அவங்க கூட சேர்ந்து உருவாகுடா. நல்ல யோசிப்பு திறன் இருக்குங்க இந்த கேம் உருவாக்கணுனுக்கு. சரி, இப்போ இந்த கீ எதுக்கு அப்படின்னா, கீழே வந்து ஒரு கன்று இருக்கும். அந்த கன் எடுக்கிறதுக்கு தான் இந்த கீ. ஐயோ சரி ரைட், இப்போ டக்குன்னு போய்ட்டு இந்த கீ அந்த கன் எடுப்போம். இந்த டோர் தாங்க, இந்த டோரை திறக்கிறதுக்கு தான் இந்த ஓல்டு கீ. ஓப்பன் த டோர் மீன்ஸ் இயர் வில் ஹேவ் த காஸ்மெட்டிக் கன்னா, ஏதோ ஒரு கன்னுங்க. ரைட், இப்போ டக்குன்னு எடுத்துடலாம். மாவனை இப்போ முன்னாடி வாங்கடா எவ்வளோ தெரிந்தால் என்னையே அடிப்பீங்க. இப்போ முன்னாடி வாங்கடா இப்போ மட்டும் வரமாட்டானுங்க தெரியும், எனக்கும் தெரியும். இவனுங்க இப்படி தான் சொல்லுவானுங்க, நான் வரமாட்டானுங்க. கேரட்டு நாயை இறாரா இவனை. இந்த கன்னை வந்து நீங்கள் சுடும் போது பார்த்து சுடுங்க. கிட்ட இருந்தே நீங்கள் இது வந்து பாய்சனஸ் கன், ஓகேவா? இது நீங்கள் கிட்ட இருந்தே சுட்டிங்கன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க. அதனால கொஞ்சம் தூரத்துலேருந்தே இந்த கன்னை வந்து நீங்கள் சுடணும். அப்போ தான் வந்து நீங்கள் சாக மாட்டீங்க. இப்போ நான் தூரத்துலேருந்து சுடுறேன் பாருங்கள், போடு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ சுடும் போது சில பாய்சனில் அது பாருங்கள், அவனும் பின்னாடி வரவனும் செத்துட்டான். அதான் சொல்கிறேன், இந்த கன்னை நீங்கள் வந்து சுடும் போது நீங்கள் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி சுடக்கூடாது, தூரமாக இருந்துக்கிட்டே சுடணும். ஏன்னா அந்த கன்னை சுடும் போது இப்போ ப்ளூ கலரில் ஒரு கேஸ் மாரி உருவாச்சுல, அதில் இருந்தீங்கன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க. ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா அவர் சுட முடியுமா? மிஸ் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே போகலாம். வேறு ஏதாவது பொருள் மாட்டுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். சரி ரைட்டு, நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பொருளும் கையில் மாட்ட மாட்டேங்குது. சரி என்னடா வாழ்க்கை இது? ஒரு பொருள் கிடச்சாதானே வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு சுகமும் இல்லை.
நிம்மதி வரணும்டா வாழ்க்கையில். இந்த கேம் விளாடும்போது நீங்கள் தர ஒரு பொருள் இருந்தாண்டா எங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகேடா நம்ம ஜெயிச்சிருவோம்டா, இந்த கேமை கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தர நம்பிக்கையில் தான்டா. நீங்கள் நம்பிக்கையும் தர மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தர மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் இந்த கேமில் ஜெயிக்கிறது எப்படா நான் இந்த கேமில் ஜெயிப்பேன் நீங்களே சொல்லுங்களா டே. நீங்கள் ஒரு பொருளும் தரமாக தான்டா இந்த கேமில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாகும். இப்படி பண்ணுறீங்களாடா. சரி, உங்களால் என்னால் கேம் விளாட முடியலடா. நானும் பாவம் தானே இல்லைங்க, நானும் பாவம் தானேங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் தந்தீங்கன்னா எனக்கும் ஒரு நம்பிக்கை வரும், இந்த கேமை ஜெயிச்சிடலான்னு. எந்த பொருளும் தரமாட்டானுங்க, ஆனால் பேயை மட்டும் அமுச்சு விடுவானுங்க கரெக்டாக. இந்த பொருள் எதுவும் தரமாட்டானுங்க, ஆனால் பேய் இருக்குது பார்த்தீங்களா, இவனுங்க கொடுக்குற பேயை அதை மட்டும் கரெக்டாக அமுச்சு விட்டுருப்பானுங்க நம்மளை வெறுப்பேற்றத்துக்குன்னு. சரி, இப்போ இந்த வைண்ட் அப் கீ எடுத்துகிட்டு மேலே போனால் நமக்கு வந்து ஒரு கன்று கிடைக்குங்க. கன்று மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு சின்ன கேம் மாரி ஒன்று இருக்கும். அந்த கேமில் நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்கும். ஸோ டக்குன்னு யூஸ் பண்ணி இந்த வைண்ட் அப் கீ யூஸ் பண்ணி போகலாம். பட் ஆனால் நல்லா யோசிச்சிருக்காங்க இந்த கேமுக்காரன். எனக்கு ஒரிஜினல் கிரானியை விட இந்த ஃபேன் மேட் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மேப்பு, ஸோ இந்த வீடு எக்ஸ்ட்ராவாக உருவாக்கியிருக்க ஸ்கின்ஸு, பேசிக்கலி ஐ லைக் இட். ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த வைட் அப் கீ யூஸ் பண்ணி அந்த டோரை வந்து திறந்துடலாம். டேய், எவ்வளோ தைரியம் தான் என்னைய போட்டிருப்பேன். இல்ல கிராணி, அவன் இங்கதான் போறான் பேர், போடே. இரு வரேன், நானே நிறைய வேலையா இருக்கிறேன். இப்போ கூப்பிட்டேன்னா இப்படி வர முடியும்? ரெண்டுங்களும் எப்படி பேசிட்டு இருக்குதுங்க பாருங்க. கிராணி, நீ வந்தாலும் நான் தப்பிச்சிருவேன், ஓவர் சீனும் உடம்புக்கு ஆகாது, ஓகேவா? ஏய் நில்லுடா, நில்லு துணடா. நின்னு தானே இருக்கிறான், வாடா வச்சுக்கிறோம். வரண்டா, இருடா. பாருங்க எவ்வளவு பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கிறான் பாருங்க. ஏய் அங்கேயா இருடா, வரண்டா. எங்கடா போனா? இங்க வரானா? வர கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, பின்ன இவ்வளோ மூளை இல்லாதவனுக்கு எப்படி கண்ணு தெரியும்? மூளை இல்லாத மூளை இருந்தா தானே கண்ணு தெரியறதுக்கு. ஆமா, இவருக்கு மட்டும் மூளை பிச்சுக்கிட்டு இருக்குது. ஏய், எங்கள் மூளையை பற்றி கம்பேர் பண்ணாதடா, எங்களுக்கெல்லாம் மூளை சும்மா கொட்டி கிடக்குது. சும்மா அப்படியே விட்டு உதால் விட வேண்டியதான். அப்படி என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, இங்கே தாங்க அந்த விண்டப் கீயை யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு இந்த கன்று கிடைக்கும், ஷார்ட் கன் ப்ளஸ் இந்த கிரானியோட மண்டையை போடலாம். போடு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு. போய் இருங்க, இங்கே வந்து புல்லட் எடுத்துக்கலாம். எடும் இந்த புல்லட் எடுத்துகிட்டு ஆமோ எடுத்துகிட்டு இருங்க போடு. ஓகே, போட முடியல, சந்தோஷம். இருங்க போடு. அவ்வளோதான், ஒன்று போட்டாச்சு. இப்போ இன்னொன்று வந்து போட ஆரம்பிக்கலாம். எங்கன்னா ஆட்டா பாவி, இதுக்கு தான் ஆனாவுனானா போயிடுது இது. ஓகே, இப்போ இதை போட வேண்டியதான். வா போடு. அவ்வளோதாங்க. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? எஸ், பேஸ். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்குது என்றால் பேஸ்மெண்ட் கீ கிடச்சிருக்குது. ஸோ இந்த புல்லட் எடுக்க முடியுமா? ஸோ எடுக்க முடியாது போல இருக்கு. ஸோ இப்போ இந்த பேஸ்மெண்ட் கீ எடுத்துக்கிட்டே நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த பேஸ்மெண்ட் கீயை வந்து கீழே போட்டுற வச்சு இல்லை அந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். அதான் நான் தவறுதலாக அப்படி சொல்லி விட்டேன். சரி ரைட்டு, பேஸ்மெண்ட் எங்கே இருக்குது? ஓகேங்க, ஸோ பேஸ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து கீயை வந்து போட்டலாம். ஓகேங்க, ஸோ இதை வந்து இப்போ திறந்து விட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் திறக்கிறது நமக்கு வந்து ஹேண்டில் வேணும். ஓகேங்க, ஸோ நான் இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இங்கே தாங்க இருந்தது, அந்த ஒரு ட்ராயரில் இருந்தது. ஸோ நான் என்னடா முதல்ல ரத்தமாக இருந்தது, இப்போ ரத்தமாக இல்லைன்னு பார்க்குறீங்க. ஸோ நான் வந்து மறுபடியும் முதலேருந்து விளையாடினேன். ஏன்னா இந்த கேம் வந்து அப்படியே ஸ்டக்காகி வெளில வந்துருச்சு. ஸோ பட் என் ஃபோனில் ப்ராப்ளம் இல்லை, இந்த கேம் தான் ப்ராப்ளமு. ஸோ அதனால தான். ஸோ ரைட்டு, அப்படியே நம்ம வந்து இந்த 2 ஆணியும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிருவான்டா, இதில் தான் டோர் ஹேண்டில் கிடைக்கணுங்க. என்னடா இது வெளில வந்துட்டேன், அடா பாவிகளா. சரி ஓகே, இங்கே வந்து நமக்கு டோர் ஹேண்டில் கிடச்சிரும்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு வந்து டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கரெக்டாக அந்த டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எஸ்கேப்பு. ரைட்டு, எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் என்றால் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இங்கே தாங்க ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஏணி ஆண்டை ஏறணும்னா நம்ம தப்பிச்சிட்டோம். வேறு லெவல் அப்படி நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் கேஸ். இதுதான் இந்த எஸ்கேப். இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கும் போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்துக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் மோடுக்கு போட்டுருங்க, அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.